Hi everyone. Welcome back to VRC Smart Edu channel. நம்ம சேனல்ல வந்து வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. சாரி எவ்ரிவன். இனிமே நம்ம வெறித்தனமா வந்திருக்கோம். இனிமே வந்து நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண போறோம். உங்களுக்காக தான் எல்லா வீடியோஸுமே. கண்டிப்பா இந்த வீடியோஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வந்து இப்ப புதுசா வந்து ஒரு செஷன் அண்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். அது எதை பற்றி அப்படின்னா நீட்டுக்காக நம்ம ஒரு புதுசாக ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேட்ச்சில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆப்ஜெக்டிவ் ஹவு டு கிராக் நீட் 2024. இதற்காக நான் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எந்த வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் சேனலோடைய லிங்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெலிகிராம் சேனலோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா செஷனோடைய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் டெலிகிராமில் தான் போஸ்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு செஷன் பிடிஎஃபாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் டெலிகிராமில் சென்ட் பண்ணுவேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான டாப்பிக்கு நம்ம போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நான் உங்களுடைய ரொம்ப டைம் எடுக்க விரும்பலை. பிகாஸ் இன்னைக்கு நீங்கள் மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ரொம்ப டக்குன்னு நம்ம வந்து பார்த்துடலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நமக்கு நீட் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் சண்டே மே மாதம் தான் வந்து நம்மளுடைய நீட் வந்து ஸ்டார்ட் ஆகும். எல்லா வருஷமுமே அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். நீட் 2024 அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நீட் 2024 வந்து அந்த விதத்தில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மேவுடைய ஃபர்ஸ்ட் வீக் சண்டே தான் நமக்கு வந்து நீட் 2024. இந்த தடவை வந்து நமக்கு 5th ஆஃப் மே வந்து வருது. இது எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதற்காக நமக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் சாலிடாக வந்து 1.5 monthோ அவ்வளோதான் இருக்குது. ஐ ஹோப் நிறைய பேர் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதா என்னுடைய விருப்பம். அதற்கு தான் நான் வந்து இங்கே ஒரு 4 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த 4 திங்ஸையுமே தான் நம்ம இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 4 திங்ஸை டிஸ்கஸ் பண்ண பிறகு நீங்களே சொல்லுங்கள், கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்னு. வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பார்ப்போம். எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கான டெய்லி ஸ்கெட்யூல். நான் வந்து இந்த சப்ஜெக்ட் தான் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை, பட் நான் ஒரு ஸ்கெட்யூல் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம சேனல்லேருந்து நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி கடைசியாக நம்ம கொஞ்சம் டிப்ஸும் கொஞ்சம் மோட்டிவேஷனும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, நீங்கள் வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன் வந்து தெரியணும். நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து நீட் எக்ஸாமோடைய பேட்டர்ன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும், யூ ஹாவ் 360 மார்க்ஸ் ஃபார் பயாலஜி, அதர் 360 மார்க்ஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் வந்து 360 மார்க்ஸ் டிவைட் பண்ணியிருக்காங்க, 180 மார்க்காக. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய 360 மார்க் பயாலஜி விச் இன்க்ளூட்ஸ் பாட்டனி அண்ட் ஜுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 4 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. இதை பற்றின சிலபஸோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நான் ஒரு இந்த வருஷத்துக்கான ரிலீஸ் பண்ண சிலபஸை வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த சிலபஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுருக்கணும். அதுக்கப்புறமேட்டு நமக்கு ஒரு வெல் டிஃபைன்டு ஸ்டடி பிளான் வந்து இருக்கணும். இப்போ உங்களுடைய போர்டு எக்ஸாம்ஸ் வந்து நியர்லி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பயாலஜி எக்ஸாம் மட்டும்தான் இருக்கும். 19th அன்னைக்கு பயாலஜி எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு 6th சப்ஜெக்ட் இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு வந்து 19th தான் லாஸ்ட் எக்ஸாமினேஷனாக இருக்கும். அதுக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போத்துலேருந்தே நீங்கள் நம்மளுடைய நீட் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா 10 days இருக்குது இப்போ நடுப்புற. அதனால் இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும்.
இப்போவே வந்து ஒரு ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க உங்களுக்குன்னு. நான் வந்து ஷெட்யூல் டைம் டேபிள் வந்து காமிக்கிறேன், நான் போட்டு வச்சுருக்கிறது. ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ஸ்டடி பிளானை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் வந்து கோச்சிங் போகலாம், நீங்கள் இன்ஸ்டியூட் போகலாம், இல்லை வீட்டிலே செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம். நான் வீட்டில் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்காக தான் டைம் டேபிள் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கோச்சிங் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைம் டேபிளை ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஸோ செல்ஃப் ஸ்டடி கண்டிப்பாக நீங்கள் கோச்சிங் போனாலும் செல்ஃப் ஸ்டடிக்குன்னு கொஞ்சம் டைம் நீங்கள் ஒதுக்கி தான் ஆகணும். ஸோ ஷேர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஹவு டு டிவைட். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து சாப்டர்ஸை டிவைட் பண்ணுறது அது எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, நியூமரிக்கல்ஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து சால்வ் பண்ணி ஆகணும். நான் நம்மளுடைய செஷனில் வந்து டிப்ஸு ட்ரிக்ஸ் இதெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி நீங்கள் நிறைய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், இப்போ ஃபிசிக்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸில் நிறைய நியூமரிக்கல்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி ஆகணும். ஃபிசிக்ஸில் மட்டும் இல்லை, கெமிஸ்ட்ரிலையும் நமக்கு நிறைய நியூமரிக்கல்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து செஷன் பண்ணும்போது நான் வந்து கண்டிப்பாக நியூமரிக்கல்ஸும் சால்வ் பண்ணுவேன். அதை தவிர்த்து நீங்களும் நிறைய நியூமரிக்கல்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். எம்சிக்யூஸ் தான் பேசிக், ஏன்னா அந்த எக்ஸாமே வந்து எம்சிக்யூ பேஸ்ட் கொஷின், அதனால நிறைய எம்சிக்யூஸை சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஸோ லாஜிக், காமன் சென்ஸ் கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஸோ நம்ம ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும், எஃபிஷியன்சியாக இருக்கணும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அவுட்கம் வந்து நிறைய இருக்கும். ஸோ நம்ம நிறைய ரிவைஸ் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 11th போர்ஷன் 12th சிலபஸ் எல்லாம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம உங்களுக்கு வந்து 1 ஷாட் ரிவிஷன்ஸ் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ், டெஸ்ட் அதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம் என்னென்ன பண்ண போகிறோன்றது. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும், டைம் மேனேஜ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணியும் நான் ஃப்யூச்சரில் வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு இதை பற்றி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி நான் எக்ஸாம் கிட்ட வர நான் உங்களுக்கு வந்து இதை பேஸ் பண்ணி வீடியோஸ் போடுறேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெஸ்ஸையும் டைமையும் நம்ம மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட எக்ஸாமில் நல்ல அவுட்கம் கிடைக்கும். அண்ட் காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள், சில்லி எரர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இது எப்போ உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய மோர் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இது நடக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபோக்கஸ்ட், கான்ஃபிடென்ட், பாசிட்டிவ். உங்கள் எல்லாராலையும் கண்டிப்பாக வந்து முடியும். கண்டிப்பாக இத்தனை நாள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது வந்து வேஸ்ட்டாக போகாது. கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ கான்ஃபிடென்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாசிட்டிவ். இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதுமான்னு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய படிக்கணும். அப்போ தான் கண்டிப்பாக இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்காக நான் ஒரு டைம் டேபிள் வச்சுருந்தேன்னு சொன்னேன். ஸோ அந்த டைம் டேபிளை தான் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ டைம் டேபிளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் 5 o'clock வேக்கப் பண்ணணும். கண்டிப்பாக வந்து இது மஸ்ட்டு. ஸோ லீவ் விட்டாச்சு, நம்ம வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக எழுந்திக்காதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் 5 o'clock எழுந்திக்கணும். ஸ்டார்ட் யூர் ஸ்டடீஸ் பை 5:30. ஸோ உங்களுடைய மார்னிங் ரெகுலர் ரொட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 5:30க்கு படிக்க ஆரம்பிங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா மார்னிங், ஈவினிங், நைட் அப்படின்னு சொல்லிட்டு 3 செஷனாக பிரிச்சுக்கோங்க. இப்போ மார்னிங் செஷன், ஈவினிங் செஷன், நைட் செஷன். அதாவது மார்னிங்ன்றது ஒரு உங்களுடைய லஞ்சுக்கு முன்னாடி இருக்கிற செஷன் மார்னிங் செஷன், உங்களுடைய லஞ்சுக்கு அப்புறம் வரக்கூடிய செக்ஷன் ஈவினிங் செஷன், அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்நாக்ஸ் அது கழிச்சு வரக்கூடிய செஷன் நைட் செஷன் அப்படின்னு டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகே, 3 செஷனாக டிவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மார்னிங் செஷன் வந்து டிஃபிகல்ட் சாப்டர்ஸ். ஸோ நீங்கள் படிக்க போகிறதே வந்து 3 சாப்டர் தான். ஒன்று வந்து ஃபிசிக்ஸு, இன்னொன்று வந்து கெமிஸ்ட்ரி, இன்னொன்று வந்து பயாலஜி. ஸோ இந்த 3த்தில் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்னு எல்லாராலையும் ஃபேஸ் பண்ணக்கூடியது ஃபிசிக்ஸாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. அதனால தான் நான் ஃபிசிக்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது டிஃபிகல்ட் 3த்தில் தோணுதோ அதை வந்து காலையில் படிங்க. ஏன்னா காலையில் உங்களுடைய மைண்ட் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அப்போ டிஃபிகல்ட் சாப்டர்ஸ் படிக்கும்போது உங்கள் மைண்டில் நல்லாவே வரும். ஸோ அதனால் டிஃபிகல்ட் சாப்டர்ஸை வந்து மார்னிங் படிங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து நம்ம சாப்பிட்டோன்னே தூக்கம் வர மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு அப்போ பயாலஜி படிக்காதீங்க. ஏன்னா அது கம்ப்ளீட்லி தியரியான ஒரு சாப்டர். ஸோ அதனால் ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி இந்த இடத்துல சப்போஸ் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி டஃப்னா கெமிஸ்ட்ரி மேலே படிச்சுக்கோங்க, கீழே ஃபிசிக்ஸ் படிங்க. ஆனால் இந்த 2 இடத்துல வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் ஆல்டர் பண்ணிக்கோங்க, பயாலஜி வேண்டாம். ஈவினிங்காக வந்து நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்து பயாலஜி படிக்கலாம். நைட்டு படுக்கிற வரைக்கும் பயாலஜி படிச்சுட்டு படுங்க. 11 or 11:30 வரைக்கும் படிச்சுட்டு 11:30 படுத்துங்க.
அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் 11:30 12:30 வரைக்கும் தான் படிக்க வேண்டாம், 11:30க்கே படுத்துருங்க. ஏன்னா நமக்கு வந்து 6 hours ஆஃப் ஸ்லீப், 5 to 6 hours ஆஃப் ஸ்லீப்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஒரு நல்ல பாடி ஃபங்க்ஷன், ஹெல்த்தியான பாடி இருக்கிறதுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஹெல்த்தியான பாடி இருந்தால் தான் நம்மளால் வந்து எக்ஸாம்ஸை வந்து நல்லா பண்ண முடியும். ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட் அண்ட் ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் 5 to 6 hours கண்டிப்பாக தூங்கணும். அதனால் 11:30க்கு நீங்கள் வந்து பெட் போகிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய சேனலில் அப்படின்றது தான் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து செஷன்ஸ் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நாளையிலேருந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து செஷன்ஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ உங்களுக்காக செஷன்ஸ் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் எந்த டைமுக்கு போஸ்ட் பண்ணுறேன், என்ன செஷன் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பயோலையும் இருக்குது. ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய செஷன் அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒன் ஷாட் ஃபஸ்ட்டு நான் போடலான்னு இருக்கேன். எல்லா சாப்டரும் உங்களுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒன் ஷாட் போடலான்னு இருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம குவிஸ் செஷன்ஸும் கண்டக்ட் பண்ணுவோம். ஏன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் 1 mark கொஷின்ஸ் தான். ஏன்னா இதில் ஃபுல்லாகவே 1 mark தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் குவிஸ் செஷன்ஸ், PYQ சால்விங், டிப்ஸு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட், இதை பற்றி எல்லாம் கூட நம்ம வீடியோஸ் போட போகிறோம். அதே மாதிரி நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து நோட்ஸ், அதுக்கப்புறம் நிமானிக்ஸ் எதனா இருந்துச்சுன்னா எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு நம்ம டெலிகிராம் சேனல் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். செஷன் அப்டேட்ஸ், நோட்ஸ், ப்ராக்டிஸ் கொஷின்ஸ், உங்களுக்கு ஒவ்வொரு செஷன் முடித்த உடனேயும் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த சாப்டர் பேஸ் பண்ணி இது வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு அந்த செஷன் முடிஞ்சோடனே அந்த செஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து டெலிகிராமில் அனுப்பலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நான் வந்து சொன்ன மாதிரி டெலிகிராமில் சேர்ந்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து அதுவுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நான் இங்கே வந்து நம்மளுடைய ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தோன்னா சண்டே நம்ம வந்து ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஒன் ஷாட் வந்து பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் அப்படின்றது கண்டிப்பாக வந்து ஃபுல்லி என்சிஆர்டி பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ என்சிஆர்டியில் இருக்க ஒவ்வொரு கான்செப்டையும் தான் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஒன் ஷாட்டில் வந்து ஃபுல்லாக என்சிஆர்டி பேஸ்ட். ஸோ என்சிஆர்டி தவிர வெளியில் இருக்கக்கூடிய சிலபஸ், ஸோ உங்களுக்கு கொஞ்சம் வந்து வெளியில் இருக்கக்கூடிய சிலபஸ்லாம் தேவைப்படும். அதை வந்து நம்ம ஒரு தனியான ஒரு செஷன் வச்சு கவர் பண்ணிக்கலாம். பட் அந்த சாப்டர் வைஸ் நான் போகும்போது என்சிஆர்டியில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கும், ஏன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி வந்து 90% ஆஃப் த கொஷின் டோட்டல் பேப்பர்லேயே என்சிஆர்டியிலேருந்து தான் வரப்போகுது. அதை ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்களே தவிர வெளியிலேருந்து வர போர்ஷனை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டிபெண்ட் பண்ணிவிட்டு என்சிஆர்டியை விட்டுட்டோம்னா நம்மளுடைய மார்க் வந்து குறையும். ஸோ அதனால் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் இல்லை, ஒன்லி 1.5 month தான் இருக்குது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. ஸோ அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நிறைய விஷயங்களெல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ 1.5 month இருக்கும்போது நம்மளால் எவ்வளோ ஈஸியாக ப்ரிப்ரேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நம்ம போகணும். ஸோ நமக்கு ஈஸியாக ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளோட என்சிஆர்டி தான் நமக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பைபிள் எல்லாமே. ஸோ அதனால் we only focus on என்சிஆர்டி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் என்சிஆர்டி வந்து கவர் பண்ண போகிறேன். மண்டே வந்து பார்த்தோன்னா we'll see பயோடெக்னாலஜி, வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் வந்து டியூஸ்டே பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு இருக்கக்கூடிய செஷன் உடைய அப்டேட்ஸ், செஷனுடைய எல்லா இந்த மாதிரி டைம் டேபிள் வந்து நான் டெலிகிராமில் வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷெட்யூல் வந்து தெரியும். ஸோ எல்லா ஷெட்யூலும் இங்கே நான் கொடுக்கல, ஓகேவா? கண்டிப்பாக வந்து டெலிகிராமில் நான் ஒரு டைம் டேபிள் மாதிரி வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்து என்னைக்கு என்னென்ன இருக்கும், செஷன் இருக்கும் அப்படின்ற வரைக்கும் நான் எல்லாத்தையுமே வந்து கிளியராக வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டெலிகிராமில் நான் டைமிங்கும் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தோன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா பயாலஜி போர்டு எக்ஸாம் வந்து இருக்கணும். பயாலஜி போர்டு எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா 19th வந்து இருக்குது. ஸோ பயாலஜி போர்டு எக்ஸாமுக்கு என்ன பண்ண போகிறோம், ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா நான் இப்போ போஸ்ட் பண்ணுற எல்லா செஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கிளாஸ் 12th உடைய பயாலஜி சாப்டர்ஸ் தான். இங்கே நான் போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டருமே கிளாஸ் 12 பயாலஜி சாப்டர்ஸ் தான். அதனால தான் வந்து இப்போ நான் கொடுக்க போகிற செஷன்ஸ் எல்லாமே, அதாவது ஒன் ஷாட் இப்போ நான் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா செஷன்ஸுமே வந்து
கிளாஸ் 12 என்சிஆர்டி பேஸ்ட் செஷன்ஸாக தான் இருக்கும். அதுவும் பயாலஜி செஷன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து நீட்டுக்கு as well as பயாலஜிக்கு சைமல்டேனியஸாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன் ஷாட்ஸ் வந்து வெறும் கிளாஸ் 12 பயாலஜி மட்டும்தான் இப்போ போஸ்ட் பண்ணிக்கிட்டு வரப்போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு நீட்டுக்குமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். போர்டு எக்ஸாமுக்குமே சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் வந்து வேறு எந்த சப்ஜெக்ட்ஸும் படிக்க வேண்டாம், பயாலஜி மட்டுமே நல்லா தருவா கிளாஸ் 12 வந்து இந்த 10 நாளில் தருவா முடிச்சிருங்க. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் அதனால தான் வந்து என்சிஆர்டி கிளாஸ் 12 இருக்கக்கூடிய பயாலஜி சாப்டர்ஸை தான் வந்து நான் ஒன் ஷாட் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் பயாலஜி எக்ஸாம் இருக்கிறதுனால. ஸோ அதே சமயத்தில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து 19th பயாலஜி எக்ஸாம், ஸோ 18th அன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸுமே டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ போர்டு எக்ஸாம் ரிலேட்டட் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எதுலலாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் நான் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக அந்த வீடியோஸையும் பாருங்கள். ஸோ பிவைக்யூஸ் வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் நம்மளுடைய கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த செஷன் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரெஸ்ட் ஆஃப் த வீக்ஸ் ஷெட்யூல் வந்து நம்மளுடைய டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து என்னென்ன செஷன்ஸ் நான் வந்து எடுக்க போகிறேன், நான் வந்து உங்களுக்கு டியூஸ்டே வரைக்கும் தான் செஷன் வந்து கொடுத்துருக்கேன் என்னென்ன எடுக்க போகிறேன்னு. அதுக்கப்புறம் வெனிஸ்டே தேர்ஸ்டேலாம் வந்து தேர்ஸ்டேன்ட்டு இல்லை, அடுத்த நெக்ஸ்ட் 1.5 month என்னென்ன செஷன்ஸ் நான் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து முன்கூட்டியே வந்து டெலிகிராமில் வந்து சொல்லிடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய செஷன்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். லைவ் எதனா இருந்துச்சுனாலும் நான் அது டெலிகிராம்லேயே மென்ஷன் பண்ணுவேன். எதுவாக இருந்தாலுமே நான் வந்து உங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெலிகிராமில் சொல்லிடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய செஷன்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணவே முடியாது. ஸோ கண்டிப்பாக 6 மணி நேரம் கூட வேணால் 5 hours, அட்லீஸ்ட் 5 hours. ஓகே, அட்லீஸ்ட் 5 hours கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தூங்கணும். அட்லீஸ்ட் 5 hours வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கீப்பிங் ஷெட்யூலுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கீப் யுவர் பாடி ஹெல்த்தி. உங்கள் பாடி ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் இந்த சமயத்தில் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி வரி இல்லாமல் ஒரு கவலை இல்லாமல் நம்ம எல்லாமே நம்மளால முடியும், நம்ம படித்தது தான் கேட்பாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட நீங்கள் உங்களோட எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணணும். இதற்கான டிப்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஃபியர்லெஸ் எக்ஸாம் எப்படி அட்டென்ட் பண்ணுறது, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். கண்டிப்பாக அது வந்து பார்க்கலாம். ஸோ டோட்டலாக வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு மோஸ்ட்டாக என்னால் அட்மோஸ்ட் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன். உங்களுக்காக கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணுவேன், உங்களுக்காக டெஸ்ட் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவேன், உங்களுக்காக வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து நான் வந்து இந்த மாதிரி கூட பிளான் பண்ணியிருக்கேன், கூகுள் ஃபார்ம்ஸில் சென்ட் பண்ணலாம். ஸோ அதனால நீங்கள் வந்து அந்த டைம்குள்ளே வந்து முடிச்சு அனுப்புவீங்க, உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம், நிறைய ஒன் ஷாட்ஸ் ரிவிஷன் பண்ணுற மாதிரி. ஸோ இது மாதிரி நிறைய பிளான்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகணும்னா அதுக்கு உங்கள் சைட்லேருந்து ஒரு ரெண்டே ஹெல்ப் தான் எனக்கு வேணும். ஒன்று வந்து நீங்கள் எல்லா செஷன்ஸுமே அட்டென்ட் பண்ணணும். அது எனக்கு மட்டும் ஹெல்ப் இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு ஹெல்ப்பாக தான் இருக்கும். எல்லா செஷன்ஸும் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டான ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். நீங்கள் போய் அன்வான்டாக எதுவும் தேட வேண்டாம், நானே வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுக்குற மாதிரியும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லா செஷன்ஸையுமே அட்டென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கான டிப்ஸு ட்ரிக்ஸு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, டைம் மேனேஜ்மெண்ட்டு, என்ன ட்ரெஸ் கோடில் போகணும், என்ன பண்ணணும், எல்லாமே வந்து நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் ஒரே விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுமே நல்லா படிக்கட்டும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுமே உங்களோட க்ரோ ஆகட்டும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த செஷன்ஸ் எல்லாமே வந்து தமிழில் தான் இருக்க போகுது. ஆல்ரெடி நீங்கள் பார்த்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய பேட்ச் என்னென்னா தெரி பேட்ச். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய பேட்ச் வந்து தெரி பேட்ச். நம்ம வெறித்தனமாக ஒர்க் பண்ணி தெரிவிக்க விட போகிற இந்த எக்ஸாமை, அதுக்கு தான் வந்து நான் தெரி பேட்ச் அப்படின்னு இந்த பேர் வச்சுருக்கேன். ஸோ நம்ம தெரிவிக்க விடுறதுக்காக நம்மளுடைய தெரி பேட்ச். ஸோ இந்த பேட்சை பற்றி ஆல்ரெடி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இந்த செஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து தமிழில் தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக நம்மளுடைய மதர் டங்கில் படிக்கும்போது நமக்கு இங்கிலீஷோட நல்லா புரியுன்றதுக்காக தான் நான் இந்த செஷன்ஸ் எல்லாம் அட்மோஸ்ட் இந்த செஷன்ஸ் எல்லாம் வந்து தமிழில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த செஷன்ஸை தமிழில் நான் கொண்டு வந்திருக்கான மோட்டிவ் வந்து உங்களுக்கு க்ளீனாக புரியணும், அப்போ தான் உங்களால் நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற ரீசனுக்காக தான் நான் வந்து தமிழில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த செஷன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி மேக்ஸிமமாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, எல்லா செஷன்ஸையும் அட்டென்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வில் டூ அப்படின்ற விஷயத்த நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இது எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா டன் அப்படின்ற மெசேஜுமே வந்து நீங்கள் நம்மளுடைய கமெண்ட், இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வெயிட்டிங் ஃபார் யர் கமெண்ட்ஸ். ஸோ மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து நம்மளுடைய செஷன் ரிலேட்டட் வீடியோஸ், ஓகே, நம்மளுடைய படிப்பு சம்மந்தமான வீடியோஸில் சந்திக்கலாம். Until then, bye from my side.